ஓம் சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்களை பார்த்தோம்னா நார்மலாகவே அவங்க சிந்தனை எப்பயும் பாசிட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சுதந்திரமாக இருப்பாங்க. யாரோட தலையீடும் இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் பிடிக்காதுங்க. ஆனால் தாராள சிந்தனை இவங்களுக்கு இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இவங்க இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ராசி அதிபதி அப்படிங்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காருங்க. அப்படிங்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. எந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாலும் அது நடக்கிறதுல ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சோர்வான மனநிலை இருக்க மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த ஒரு வருட காலத்துக்கே எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு 3ஆம் நம்பர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் எல்லோ சஃபயர் வாங்கி போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. ஓகே, அடுத்து குடும்பம். எனக்கு குடும்பம் எப்படி இருக்கும், பணவரவுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதுவும் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு ராசிநாதன். அப்படிங்கும்போது ஒரு திடீர் பணவரவு அப்படிங்கிறது வரும். யாருக்கோ எப்பயோ கொடுத்துருந்த பணம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பார்வை உங்களோட வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு தடுமாற்றத்தை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 2ஆம் அதிபதி 4ல் இருக்கிறனால குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும். உயில் மூலியமாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. அந்த சொத்துக்களை பிளட்ஜ் பண்ணி ஒரு லோன் வாங்கி அதன் மூலியமாக ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வீடு, நிலம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லாவே இருக்குங்க. அடுத்து 3ல் ராகு இருக்காருங்க. முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு அதிகப்படியான முயற்சிகள் பண்ணுவீங்க. அதுவும் 3ஆம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு 6-11 கூடிய சுக்கிரனோட பார்வையும் இருக்கும். இப்போ ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. அதாவது ஒரு விஷயத்தில் இறங்கும்போது இது நமக்கு சரியானது தானான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஓகே, அடுத்து 5ஆம் இடம். அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் சம்மந்தப்பட்டு 5ல் ராகு இருக்காருங்க. 5ல் ராகு இருக்கும்போது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்ை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களோட வளர்ந்த குழந்தைகள் படிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஒரு கடல் கடந்து அந்த குழந்தைகள் ஒரு வேலைக்கு போகிற மாதிரியான அமைப்புகளும் இருக்குங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணுன்னாலும் இந்த சமயம் அதுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. சரி, எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, 6ல் செவ்வாய்ங்க. அதே மாதிரி 12-5 பார்வை சனி பார்வை அப்படிங்கிறது அதில் படுது. அப்படிங்கும்போது வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் உத்தியோகம் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கிறது, உத்தியோகத்தில் ஒரு லோன் போட்டு ரொம்ப லோன் கேட்டிருக்கேன், அந்த லோனில் ஆஃபீஸில் தரத்துக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணுறாங்க, அது இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாகும். ப்ளஸ் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, திருமணம் அப்படின்னாவே நம்ம 7ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்குது. கூடவே சூரியனோட பார்வை 9ஆம் அதிபதியோட பார்வையும் படுது. அப்போ தந்தை மூலியமாக ஒரு திருமணம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குது. ஒன்று தந்தை மூலியமாக இல்லை தந்தை வழி மூலியமாக திருமண அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ப்ளஸ் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த சமயத்தில் சுமூகமாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மனைவி வழி சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை வழியாக அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி அதன் மூலியமாக ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. அடுத்து
வெளிநாட்டு பயணம்லாம் எப்படி இருக்கும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை பார்க்கணுங்க. அப்போ 9ல் வந்து சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது. அப்படிங்கும்போது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுவும் பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் முன்ன நின்று நடத்தக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் தருவாங்க. ஆனால் தனுசு ராசிக்கார பெண்கள் வந்து இந்த சமயத்தில் உடல் ஆரோக்கியத்திலே ஆகட்டும், எதிர்பாலினத்திற்கிட்ட பழகிற விஷயங்களே ஆகட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்குது, ப்ளஸ் குருவோட பார்வை இருக்குது. இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருஷம் 1.5 வருஷ காலமே தொழில் ஸ்தானத்தில் சனியோட பார்வை இருக்கிறனால ஏதாவது ஒரு தடங்கல்ங்க, ரொம்ப அலைச்சல், எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு இக்கட்டான சூழல், இதெல்லாம் இப்போ இந்த குருவோட பார்வையும் சேர்ந்து இப்போ படுறனால தொழிலில் ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறதுக்கு, ஏற்கனவே முடங்கி இருக்க தொழிலை வந்து இப்போ சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, பாதியோட விட்ட விஷயங்களை இப்போ தொடர்றதுக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடத்துல கேதுவோட பார்வைப்படுதுங்க. அதே மாதிரி 11ஆம் அதிபதி 9ல் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். தந்தை மூலியமாக ஒரு லாபம், தொழில் மூலியமாக ஒரு லாபம், கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்காகட்டும் இந்த மாதம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து விரயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12ல் குரு பார்வை ப்ளஸ் செவ்வாய் பார்வைங்க. சுப விரயங்கள் நிறைய பண்ணுவீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது, அதுக்கான விரயங்கள், தங்கம் வாங்குறதாகட்டும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், கார் வாகனங்கள் வாங்குறதுக்காகட்டும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதம் வந்து ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கும் போது மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் மனசு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 63வது பாடலை படிக்கும்போது உங்கள் மனசு தெளிவாகும். வழிபாடு அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுங்கள், உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளுக்கு உதவி தான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வியாழக்கிழமையில் மஞ்சள் கலர் உணவு சம்மந்தப்பட்டது இல்லை மஞ்சள் கலர் நோட்புக், பென்சில் இதெல்லாம் வாங்கி தரும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஒரு மனசை வந்து சமநிலையாக வச்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் சமமாக பழகக்கூடிய ஒரு தன்மையும் உங்ககிட்ட இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்குங்க ராசியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ இந்த மாதம் வந்து பாருங்கள் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா சுக்கிரனோட கேது சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும்னா இனம் புரியாத ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது இந்த கேதுவோட அமைப்பினால் வருதுங்க. அப்போ இந்த டென்ஷன் குழப்பம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்பவே சூப்பருங்க. சரி, எங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வந்து குரு பார்க்குறாருங்க. 2 7க்கு அதிபதி செவ்வாயும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தான் வீட்டை தானே 2ஆம் அதிபதி பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சுய சம்பாத்தியம் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கவங்களோட தேவைகளை இந்த மாதம் வந்து பூர்த்தி பண்ணுவீங்கங்க. பணவரவு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாகட்டும், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ்க்கு, லாயர்ஸ்க்கு, கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே சாதகமாக முடியுங்க. சரி, நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா 3ஆம் இடத்தை பார்க்கணுங்க. உங்களோட தைரியம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே 3ஆம் இடம். உங்களுக்கு சனி, ராகு, புதன், செவ்வாய், சூரியன் இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ உங்கள் தைரியம் தாறுமாறாக இருக்கும். நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அந்த அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், ஒரு முன்னேற்றமான மாதம் இருக்குங்க. பேச்சுலேயும் ஒரு வேகம் இருக்கும். நல்ல வேகமாக ஸ்பீடாக பேசுவீங்க. ஒரு
ஒரு சூப்பரான உங்கள் பேச்சில் ஒரு திறமை அப்படிங்கிறது வந்து வெளிப்படுங்க. பல வகையில் நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க, அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. ஆனால் வந்து பாருங்கள், ஒரு கண்மூடித்தனமான தைரியம் அப்படிங்கிறது வரும். அது மட்டும் கொஞ்சம் எந்த விஷயத்தில் தைரியமாக நடந்துக்கணும், எந்த விஷயத்தில் மெதுவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கணும். ஒரு சிலருக்கு பாருங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, சொத்து, எனக்கு வீடு வாங்கணும், சொத்தில் அமையுமா அப்படின்னா நம்ம 4ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. 4ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்குங்க 4ஆம் அதிபதி 6ல் இருக்காருங்க. அப்படிங்கும்போது ஒரு லோன் போட்டு வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்பாக வந்து இருக்குங்க. அரசாங்கத்தோட மானியமும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. சரி, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 5ஆம் இடத்துல பாருங்கள், ராகு இருக்காருங்க. சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குங்க. குறிப்பாக பாருங்கள், ஒருத்தங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கும், ஆனால் பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் கருத்தரிக்கும் போது அது பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 5ல் ராகு இருக்கிற காலம் வரக்கூடிய காதல் சரியில்லாத காதலுங்க. கொஞ்சம் கவனமாக பருவத்தில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது, ப்ளஸ் 5ல் ராகு இருக்குது. அப்போ குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி பெண்கள் வந்து காதல், புதுசாக வரக்கூடிய காதல் உங்களுக்கு சரியாக இருக்காது, ரொம்ப கவனமாக இருங்க. மனசை தெளிவாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உத்தியோகம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ல் சனி இருந்து உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு தடை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், சஞ்சலங்கள்லாம் இப்போ வந்து தீரப்போகுது. குருவோட பார்வையினால் ஒரு ப்ரொமோஷன், குரு பார்க்குற இடம் விருத்தி ஆகுங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், இல்லைன்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல சம்பளத்தோட கூடிய இன்னொரு வேலை, புதுசாக படித்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா அவங்களுக்கு கேம்பஸில் வேலை, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட வலி, வயிற்றில் புண்ணு, கண் நோய், குடல்வால் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து திருமணம் அப்படின்னா நம்ம 7ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. அப்போ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்காருங்க. கூடவே ராகு பார்வையும் இருக்குது. அப்போ பாருங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் டிலே அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நடக்குங்க. திருமண விஷயத்தில் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் என்னங்க நிறையவே வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலர் பாருங்கள், ஞாபகம் மருதி கொஞ்சம் அதிகமாகும், பொருள் எங்கேயாவது வச்சுட்டு தேடுவாங்க. அதனால் முக்கியமான வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா எங்கேயாவது வச்சுட்டு அந்த தேடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்து 8ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 8ல் செவ்வாய் ப்ளஸ் சனி பார்வை இருக்குங்க. அப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணுங்க. ஈவன் நடந்து போகும்போது கூட கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கவனமாக போகிறது நல்லதுங்க. கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வீண் அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாரோ வாங்கின லஞ்சம், யாரோ வாங்கின பிரச்சனைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளாகட்டும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாகட்டுங்க. அடுத்து எனக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும், அப்பா எப்படி இருப்பார், வெளிநாட்டு அமைப்புகள்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. அப்போ 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருங்க, ப்ளஸ் சூரியனோட தொடர்போடு இருக்கார். சூரியனும் 9ஆம் அதிபதியும் ஆட்சியாகி 9ஆம் இடத்துல இருக்குது. இது அற்புதமான அமைப்புங்க. அதாவது துலாமில் சின்ன குழந்தைங்களாம் இருக்கிற பட்சத்தில் அவங்க அப்பாவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், அவருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், ஒரு அரசியல் பதவிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ஆன்மீக பயணங்கள் போவாங்க. குறிப்பாக வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போகிறதாகட்டும், பெருமாளை கும்பிடுறவங்க அந்த வைணவ ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறதாகட்டும், அதற்கான அமைப்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. போர்வெல் போடுறதுக்கு, கிணறு வெட்டுறதுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாத்துக்குமே
சூப்பருங்க. குறிப்பாக ஆராய்ச்சி கல்விக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கடல் கடந்து போய் நான் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நேரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாங்க 10ஆம் இடத்தை வச்சு தொழிலை பார்க்கணும். அங்கே குரு உச்சமாக இருக்கார், ப்ளஸ் சூரியன் வந்து 11ஆம் அதிபதி அங்கே இருக்கிறனால கடல் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. தந்தையோட தொழில் செய்கிறவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி, அதாவது சூரியனோட பயிற்சிக்கு அப்புறம் அப்பாவோட தொழில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. அந்த தொழிலை மேலும் விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. மருத்துவத்துறை, ஆசிரியர் தொழில், சேவை தொழில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 11ஆம் இடம், தொழிலில் லாபம் வருமா அப்படின்னு கேட்டால் 11ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது 11ஆம் அதிபதி 10ல் இருக்குங்க. அப்போ தொழில் மூலியமாக கட்டாயம் லாபம் வரும். மூத்த சகோதரர்களாலையும் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் நடக்க போகுதுங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானம். எனக்கு பணம் எப்படிங்க செலவாகுமா, இல்லை கொஞ்சம் கம்மியாக செலவாகுமா அப்படின்னு கேட்டோன்னா 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருங்க, ப்ளஸ் சனி பார்வை இருக்குது. 12ஆம் அதிபதி ஆட்சினாவே கொஞ்சம் விரயம் அதிகமாக தாங்க செய்யும். அதனால் வரக்கூடிய விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடும்பத்துக்கும் சந்தோஷமாக வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நன்கொடை பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மூதாதையர்கள் சொத்து ஏதாவது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, இந்த மாதத்தை இன்னும் நான் வந்து சூப்பராக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, விநாயகர் படிங்க. அபிராமி அந்தாதியில் பாடல் 1ஆம் பாடலை படிக்கிறது சிறப்புங்க. உதவி அப்படின்னு தான தர்மம்னு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நோட், பென்சில் அந்த மாதிரிலாம் வாங்கி தரது சிறப்புங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும், ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.